அதிர்ஷ்டத்தை வரவழைக்கக்கூடிய நட்சத்திர குறியீடுகள். அதாவது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே அதிர்ஷ்டம் வரணும்னு தான் எல்லாருமே விரும்புவோம். அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத யாரும் வேண்டான்னு சொல்ல மாட்டோம். ஆனால் எல்லாருக்கும் அது கிடைச்சிருதா அப்படின்னா கிடைக்கிறதில்ல. ஆனால் அதை நம்ம வர வைக்க முடியுமா அப்படின்னா சில விஷயங்கள் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா வர வைக்க முடியும். அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது புதையல் மாதிரி இல்லை. ஏதாவது நம்ம எதிர்பார்க்குற ஒரு விஷயம் யாராவது மூலமாக நடந்தால் கூட அது ஒரு அதிர்ஷ்டம் தான். ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லைன்னு இருக்கிறவங்க திடீர்னு யாராவது ஒருத்தர் உதவி பண்ணுறாங்க, அதனால் எனக்கு ஒரு காரியம் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு அதிர்ஷ்டம் தான் நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரங்கள் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் நம்ம பிறந்திருப்போம். இந்த சந்திரன் நின்று நம்ம பிறந்த அந்த நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் அப்படிங்கிறது நமக்கு சகல செல்வத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம்னு சொல்லுவோம். பொதுவாக நம்ம பிறந்த நட்சத்திரத்தில் நம்மளுக்கு கோயிலுக்கு போவோம், அர்ச்சனை பண்ணணும், நம்ம பேருக்கு அர்ச்சனை பண்ணணும். ஏன்னா அது ஒரு விதமான பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் கூட நமக்கு தேவை நிறைய செல்வம் வரணும், நிறைய ஐஸ்வர்யம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரத்தை நம்ம இயக்கணும். இப்போ அந்த மாதிரி நட்சத்திரத்தை இயக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த நட்சத்திரத்தினுடைய எனர்ஜி இருக்கக்கூடிய கோயிலுக்கு போகணும், அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான அதிபதி அவங்கள நம்ம டெய்லி பூஜை பண்ணணும். இது எல்லாம் இருக்குது. இருந்தாலும் இப்போ நான் சொல்ல போகிறது ரொம்ப எளிமையாக நீங்கள் அந்த நட்சத்திரத்தை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணலாம். எப்படி ஆக்டிவேட் பண்ணலான்னா 27 நட்சத்திரத்துக்கும் ஒரு குறியீடுகள் இருக்குது. பொதுவாக 27 நட்சத்திரத்தினுடைய குறியீடுகள்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு யூடியூப்லேயே வந்துடும். நீங்கள் பிறந்த நட்சத்திரம் இப்போ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க, கேதுனுடைய நட்சத்திரம். இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 2வது நட்சத்திரமாக வரக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரணி. இந்த பரணி நட்சத்திரம் சுக்கிரனுடைய நட்சத்திரம். அப்போது நம்ம கையில் பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரமேடு, புதன்மேடு, குருமேடு, சனிமேடு இந்த மாதிரி இருக்குது. அது நமக்கு நம்மளுடைய கை விரல்கள் 5 விரல்களுக்கு கீழே ஒரு மேடாக இருக்கும். அந்த பகுதியை இப்போது ஆட்காட்டி விரலுக்கு கீழே இருக்கக்கூடியது குருமேடுன்னு சொல்லுவோம். நம்ம தம் ஃபிங்கருக்கு கீழே கட்டை விரலுக்கு கீழே இருக்கிறது சுக்கிரமேடுன்னு சொல்லுவோம். இப்போ பரணி நட்சத்திரம் சுக்கிரனுடைய நட்சத்திரம். இந்த பரணி நட்சத்திரத்தினுடைய குறியீடுன்னு பார்த்தீங்கன்னா முக்கோண வடிவம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு முக்கோண வடிவம் போட்டிருக்கேன். அஸ்வினி நட்சத்திரக்காரங்க உங்களுடைய பெருவிரல் கட்டை விரலுக்கு கீழே சுக்கிரமேடு இருக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரி முக்கோண வடிவத்தை மெஹந்தி மருதாணி கோனில் நீங்கள் மருதாணியில் வச்சாலும் சரி, ஏன் மெஹந்தி கோன் எடுத்துருக்கோன்னா நம்ம டிசைன்ஸ் கொஞ்சம் நல்லா வரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதுக்காக எடுத்திருக்கேன். இந்த மாதிரி முக்கோண வடிவத்தை நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அதுக்கு 2வது நட்சத்திரமாக உதாரணத்துக்காக நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன். திருவாதிரையில் பிறந்தவங்க 2வது நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம். இந்த புனர்பூசம் நட்சத்திரத்தை அதுக்குண்டான குறியீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லம்பு. இந்த வில்லம்பு படத்தை நம்ம இந்த குருமேட்டில், ஏன்னா புனர்பூசம் அப்படிங்கிறது குருவனுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால இந்த குருமேட்டில் இந்த வில்லம்பு படத்தை இப்படி வரையலாம். அதே மாதிரி ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கேதுவனுடைய நட்சத்திரம் 2வது நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் வரும். மகம் நட்சத்திரத்துக்கு உண்டான குறியீடுன்னு பார்த்தீங்கன்னா க்ரௌன். இந்த க்ரௌன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிரீடம். இந்த கிரீடம் அப்படிங்கிறத நீங்கள் உள்ளங்கையில் நீங்கள் வரைஞ்சி, அதாவது இது இப்போ நம்ம மருதாணி போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் 10 நாள் அந்த மாதிரி இருக்கும். சீக்கிரமாக போயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் அதை ட்ராயிங் பண்ணுங்கள். அதான் ரொம்ப பெருசாக நீங்கள் ட்ராயிங் பண்ணணுன்றதில்ல, சின்னதாக கூட நீங்கள் ட்ராயிங் பண்ணிக்கலாம். தொடர்ந்து நீங்கள் இந்த மாதிரி இந்த நட்சத்திர குறியீடுகளை ஆக்டிவேட் பண்ணிகிட்டே இருங்க உங்களோட கைகளில். குறிப்பாக பெண்கள் இடது கையில் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும் பொழுது இந்த நட்சத்திரம் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதாவது நம்ம வீட்டிலையோ இல்லை ஆஃபீஸ்லேயோ பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல இந்த நட்சத்திர குறியீடுகள் அதனுடைய அதிதேவதைகளை படங்களாக மாட்டி வச்சுருப்போம். ஆனால் நம்ம அங்கில்லை, நம்ம வெளியில் இருக்கோம் அப்படின்னா நம்ம எப்பவும் யூஸ் பண்ணுற செல்ஃபோனில் வைக்கலாம். ஆனால் இந்த மாதிரி சிம்பிள்ஸ் செல்ஃபோனில் வைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் இதாக இருக்கும். அதுவே நம்ம கையிலேயே நீங்கள் படம் வரைஞ்சி அதை வைக்கும் பொழுது இந்த மருதாணியின் மூலமாக நல்ல ஆக்டிவேட் ஆகும். இந்த தன வரவு அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு சிலரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரேவதியில் பிறந்தவங்க குதிரையினுடைய முகம்
அது வந்து நீங்கள் டிராயிங் பண்ணி இப்போ இதுதான் நம்மளோட நம்மளுக்கு செல்வத்தை தரக்கூடியது அப்படின்னா இந்த குறியீடு தான் அப்படின்னா கொஞ்சம் டிராயிங் பண்ணி பழகிக்கோங்க. நீங்கள் அந்த குதிரையினுடைய தலை அந்த படத்தை வரைஞ்சி நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வரும்போது நல்லா உங்களுக்கு அந்த சம்பத்து தாரை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தாராபலன் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். நினச்ச மாதிரி உங்களுக்கு வருமானம் இருக்கும். ஒரு தொழில் செய்கிறவங்களா இருந்தால் நீங்கள் எந்த காரியத்தை எடுத்தாலும் நல்ல வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போது பூராடம் நட்சத்திரத்துக்கு உண்டான குறியீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டில். இந்த கட்டிலில் வந்து சும்மா ஒரு நார்மலாக ஒரு சின்ன கட்டிலினுடைய படத்தை டிராயிங் பண்ணி பழகிக்கோங்க. இதை வந்து ஏதாவது ஒரு இடத்துல இப்போது சுக்கிரனுடையது, இப்போ சுக்கிரனுடையதுன்னு பார்த்தீங்கன்னா சுண்டு விரல் தான். அந்த சுண்டு விரலில் வந்து சுண்டு விரலுக்கு பக்கத்தில், ஏன்னா அதுக்கு நேர் கீழே இந்த சுண்டு விரலுங்கிறது புதன் மேடுன்னு சொல்லுவோம். நம்ம வந்து இந்த சுக்கிரனுடைய இதை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா பெருவிரலுக்கு கீழே நீங்கள் வந்து இந்த கட்டிலினுடைய படத்தை நீங்கள் வரையலாம். ஒருத்தருனுடைய நட்சத்திரத்துக்கு தகுந்தது மாதிரி 2வது நட்சத்திரம் எந்த நட்சத்திரம் வருதோ அது யாருடைய நட்சத்திரமோ அந்த மேட்டில், இப்போ குருமேடு, சுக்கிரமேடு, சூரியமேடு, சனிமேடு, சிலருக்கு வந்து சனி பகவானுடைய நட்சத்திரம் கூட உங்களுக்கு வந்து இப்போ அனுஷ நட்சத்திரம்லாம் சனி பகவானுடைய நட்சத்திரம். இப்போ இந்த நட்சத்திரங்கள்லாம் வந்து உங்களுக்கு 2வது நட்சத்திரமாக வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த இடத்துல அந்த நட்சத்திரத்தை வரைஞ்சி பயன்படுத்தும் பொழுது பெரிய அளவில் சக்ஸஸை நீங்கள் பார்க்கலாம். இது பண்ணி பாருங்கள். இது வரைஞ்ச உங்களுக்கு கொஞ்ச நாள்லேயே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் உடனடியாக கிடைக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். சிலருக்கு வந்து சில விஷயங்கள் வந்து தாமதமாக கிடைக்கிற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா சாதகமாக மாற்றிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ஒரு நட்சத்திரத்திற்கு நம்ம பிறந்த நட்சத்திரத்திலிருந்து 6வது நட்சத்திரம் நமக்கு ரொம்ப சாதகமான ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் தெய்வ பலன், அதாவது தெய்வங்கள் அந்த அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வத்தை வணங்கும்போது நமக்கு நல்ல உடனடியாக, அதாவது எல்லா தெய்வங்களும் வணங்கும்போது நம்மளுக்கு சாமி கும்பிடும்போது நம்மளுக்கு நல்ல விஷயங்களை தான் கொடுப்பாங்க. ஆனாலும் ஒரு சில தெய்வங்கள் வந்து உங்களுடைய நட்சத்திரத்து பிரகாரம் உடனடியாக பலன் கொடுப்பாங்க. அப்போது அந்த நட்சத்திரம் 6வது நட்சத்திரம், உங்கள் நட்சத்திரத்திலிருந்து 6வது நட்சத்திரம், அந்த 6வது நட்சத்திரத்துக்கு உண்டான குறியீடுகளை நீங்கள் கோயிலுக்கு போகும்போது அந்த தெய்வத்தினுடைய இதுக்கு போகும்போது, இப்போ நம்ம கடவுள்கிட்ட போய் நம்ம நிறைய நம்மளுடைய பிரச்சனைகளை சொல்லி கேட்போம். சீக்கிரமாக அந்த தெய்வத்தினுடைய அனுகூலம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அந்த நட்சத்திரத்தினோட குறியீடை நீங்கள் இந்த மாதிரி டிராயிங் பண்ணிவிட்டு நீங்கள் கோயிலுக்கு போகும் பொழுது அந்த எனர்ஜி அங்கே ஆக்டிவேட் ஆகிடும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் உடனடியாக உங்களுக்கு கிடைக்கிறது மாதிரி பிரபஞ்சம் வந்து உங்களை கனெக்ட் பண்ணி கொடுக்கும். இதையெல்லாம் நீங்கள் வந்து பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு ராசிக்காரங்களுக்கும் நமக்கு உண்டான அந்த நியூமராலஜின்னு சொல்லக்கூடிய ஒரு பாசிட்டிவான எண் அப்படிங்கிறது இருக்குது, நம்பர்ஸ். இந்த நம்பர்ஸை கூட வந்து நம்ம நோட்டில் வந்து எத்தனையோ தடவை நோட்டில் எழுதணும் அப்படின்றதெல்லாம் சொல்லி நிறைய பேர் எழுதி அதுலேயும் ஒரு நல்ல ரிசல்ட்டை பார்த்துருப்பீங்க. அந்த நம்பர்ஸை நீங்கள் இந்த மாதிரி உள்ளங்கையில் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. மெஹந்தியில் மருதாணியில் நீங்கள் எழுதி வைக்கும்போது அந்த நம்பருக்கு உண்டான அந்த எனர்ஜி ஆக்டிவேட் ஆகிடும். அது உங்களை வந்து கனெக்ட் பண்ணும். இது வந்து நம்ம பாடியில், அதாவது நம்ம ஒரு இடத்த பார்க்குற இடத்துல அந்த குறியீடுகளை நம்ம பயன்படுத்துகிறதும் எண்களை பயன்படுத்துகிறதையும் மீறி நம்ம வந்து நம்ம பாடியிலேயே வந்து அதை ஆக்டிவேட் பண்ணுறோம். அதாவது நம்ம ஸ்கின்லேயே வந்து இது ஆக்டிவேட் ஆகுது அப்படிங்கிற போது இந்த பலன் வந்து உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக கிடைக்கும். உங்களுடைய நியூமராலஜி நம்பர், எந்த நம்பர் உங்களுக்கு பாசிட்டிவான நம்பராக இருக்கோ, உங்களுடைய ஜாதகத்திலே இப்போ ஜோசியக்காரங்க கிட்ட நீங்கள் போய் பார்க்கும்போது அவங்களே சொல்லுவாங்க, இந்த நம்பரெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமான எண்களாக இருக்கும், இந்த நம்பரெல்லாம் யூஸ் பண்ணாதீங்கன்னு அவங்களே சொல்லுவாங்க. எந்த நம்பர் யூஸ் பண்ண சொல்கிறாங்களோ அந்த நம்பரை நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். எழுதி வச்சுட்டு இருக்கும் பொழுது அதில் ஒரு நல்ல பலனை நீங்கள் பார்க்க முடியும். எல்லாரும் பயன்படுத்தி பாருங்கள். இது ரொம்ப ஒரு நல்ல ஒரு டிப்ஸாக கொடுத்துருக்கோம். எல்லாரும் இதை யூஸ் பண்ணி பெரிய லெவலில் பண வருமானத்தை பெறணும் அப்படிங்கிறத எங்களுடைய ஒரு பெரிய ஒரு ஆசைன்னு சொல்லலாம். பயன்படுத்தி பாருங்கள்.